Wonder Diamonds, India's largest lab-grown diamond brand. Diamond price is starting from 22,800 per carat. I am very surprised. நான் சொல்லணும்னா I am very very surprised. நீங்க I love. என்ன blush ஆகுது? மிஸ்கின் சார் பார்த்தா கொஞ்சம் பொசசிவ் ஆயிருவாரு. அந்த படமோட மெமரிஸ் ஆர் பியூட்டிஃபுல் பிகாஸ் அப்படியே இருந்திருந்தா எவ்வளோ நல்லா இருக்கும்னு எப்பவுமே தோணும் எனக்கு. He's born on the same day as me also. April 8. We have the same birthday. Wow, அந்த ஒரு கனெக்ட் வேற. இந்த டைம்ல நீ இருந்தனா உன் கூட நான் பண்ணியிருப்பேன், நிறைய படம் பண்ணியிருப்பேன். உன் கண்ணு பேசுது, உன் கண்ணு பேசுது. திருச்சிற்றம்பலம்க்கு அப்புறம் வேற ஒரு லெவலா இருக்கும் அது. மணி சார் கூட ஒரு படம் பண்றதுன்னா லைக் லீட் ஆக்டர்ஸ் ஹேவ் டு பி அ டீம். அவங்க என்ன பார்த்த உடனே ஃபர்ஸ்ட் திங் சொன்ன, ஓ இவ்வளோ ஸ்வீட்டா இருக்கீங்களா, இவ்வளோ ஸ்வீட்டா இருக்கீங்களா. நான் இந்த சீக்ரெட் சொல்லக்கூடாதுல வெளியே. இல்ல சொல்லலாம், சொல்லுங்க. அப்புறம் என்னைக்கு தான் சொல்றது, சொன்னா தானே இவ்வளவு நாளா சீக்ரெட்னு தெரியும். ஹலோ 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 ನನ್ ಮನ್ಸು ಇಲ್ಲೇ ಎಲ್ಲೋ ಕಳೆದೋಯ್ತೆ ಚಮ್ಮಕ್ ಚಲ್ಲೋ ಕೇಳು. சூப்பர். உங்களுக்கு ஒன்றும் புரிஞ்சிருக்காது. ஹாய் சார். தேங்க்யூ. ஆமா, இல்லாட்டி நீங்க பாடிக்க மாட்டீங்களே. ஸோ யூஸ்வலாக எங்கள் அம்மா அப்பா எல்லாருக்கிட்டையும் நான் கேட்பேன், அவங்க ஏன் நீ கல்யாணம் பண்ணலன்னெல்லாம் கேட்டால் நீங்கள் ஹாப்பியாக இருக்கீங்களா கேட்பேன். ஃபுல் சைலண்ட் ஆகிடுவாங்க. நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ண முடியாத ஒரு விஷயம் ஏன் ரெக்கமெண்ட் பண்ணுறீங்க? Wonder Diamonds presents Vigadan Press Meet with Nithya Menon. Title sponsor Wonder Diamonds, India's largest lab-grown diamond brand. சில ஃபோட்டோஸ் வரும். ஸோ அவங்களோட நீங்கள் ஒர்க் பண்ணியிருப்பீங்க. ஸோ அவங்கள பற்றின சில மெமரிஸ் ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும். சன் ஆஃப் சத்யமூர்த்தி. அல்லு அர்ஜுன் அவங்க இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த ஃபியூ பீப்புள் நான் ஒர்க் பண்ண ஆக்டர்ஸில் ரொம்ப ரொம்ப ரியல், ரொம்ப ஹார்ட்ஃபெல்ட், ரொம்ப என்கரேஜிங். ஏதாவது இப்போ நேஷ்னல் அவார்டு வந்தது இம்மீடியட்டாக அதை பற்றி பேசுவாங்க. ஐம் ஹாப்பி, யூனோ உங்களுக்கு இப்படி கிடைச்சிது, ஐம் ஸோ ஹாப்பி ஃபார் யூ. ஓப்பனாக அது சொல்லுவாங்க, யூனோ யூஆர் ஸோ குட், உங்களுக்கு 10 years பேக் கிடைச்சிருக்கணும். அதை வந்து ஓப்பனாக சொல்லுவாங்க என்கிட்ட, யூ ஆர் திஸ் குட் அண்ட் ஐம் ஹாப்பி ஃபார் யூ அந்த மாதிரி. ஸோ எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும். அவங்க இஸ் born on the same day as me also. April 8. We have the same birthday. Wow, அந்த ஒரு கனெக்ட் வேற. ஆமா. நைஸ் நைஸ் நைஸ். பெரிய திருச்சிற்றம்பலம். அவங்க என் டார்லிங். he is just such an honor. எனக்கு வந்து அவங்க நம்ம எஸ்பெஷலி நம்ம ஒர்க் பண்ணும்போது அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க, எல்லாரும் சொன்னாங்க நீ மட்டும் அவங்க டைம்ல இருந்தா 100% ஒன்று வந்து காசு பண்ணியிருப்பாங்க, உன் கூட நிறைய படம் பண்ணியிருப்பாங்க. அதை அவங்க சொன்னாங்க நம்ம ஷூட் பண்ணும்போது. ஓகே, அந்த டைம்ல நீ இருந்தனா உன் கூட நான் பண்ணியிருப்பேன், நிறைய படம் பண்ணியிருப்பேன். உன் கண்ணு பேசுது, உன் கண்ணு பேசுது சொல்லுவாங்க. ஸோ அவங்க கூட அவங்க டைரக்ட் பண்ணி நம்ம பண்ண முடியலனாலும் அட்லீஸ்ட் மீட் பண்ணி அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இருந்து அவ்வளோ நம்ம இன்ட்ராக்ட் பண்ண முடிஞ்சதுங்கிறது இட்ஸ் செரிஷ்ட் மெமரி எனக்கு. சித்தார்த் 180யோட ஞாபகம் என்னன்னா, பாதி படம் பண்றது அலாமதுலேருந்து என் ஃபர்ஸ்ட் தெலுங்கு படம் முன்னாடி. அதுக்கப்புறம் அலாமதுலேருந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் திருப்பி போய் 180 பண்ணேன். ஸோ அந்த ஷிஃப்ட் வந்து 180ல தான் ஆச்சு. ஏன்னா அலமதுலேருந்து அவ்வளோ பெரிய ஹிட் ஆயிடுச்சு. அங்கதான் எல்லாருக்கும் என் பேரு என்னன்னு தெரிஞ்சுது. ஸோ தட்ஸ் மை மெமரி ஆஃப் 180. அண்ட் அங்க போனப்போ எல்லாரும் சொன்னாங்க, ஓஹோ இப்ப ஸ்டார் ஆயிட்டீங்களா எல்லாம். இல்லைன்னா அதுக்கு முன்னாடி ஐ ஹவ் நாட் டன் மெனி ஃபிலிம்ஸ். ஃபர்ஸ்ட் தமிழ் படம் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ஓகே, நானி இஸ் my first co-star in Telugu. அலமதுலேந்தில
நானும் நானியும் நந்தினியும் யாருமே இல்ல அப்போ. நான் டெபியூட்டன்ட், நந்தினி டெபியூட்டன்ட், நானி வந்து 2வது படம். ஸோ பண்ணும்போது நம்ம யாருமே இல்லை, நம்மளே போய் லஞ்ச் வாங்கி நம்மளே சாப்பிட்டு அதுக்கப்புறம் ஷூட் பண்ணதுக்கப்புறம் வாங்க போய் காஃபி டேல போய் உட்காருறது. அந்த படமோட மெமரிஸ் ஆர் பியூட்டிஃபுல். பிகாஸ் அப்படியே இருந்திருந்தா எவ்வளோ நல்லா இருக்கும்னு எப்போவுமே தோணும் எனக்கு. அந்த டைம்ல நந்தினி என்கிட்ட சொன்னா, இதுக்கப்புறம் இந்த மாதிரி உனக்கு வந்து உட்கார்ந்து இப்படி உட்கார முடியாது. நான் சொன்னேன், ஏன் என்ன சொல்றா? I said, why is not possible, you will know சொன்னா. இப்போ இட்ஸ் ட்ரூ. அந்த மாதிரி நம்ம வாட் வி ஆல் ஸ்பெண்ட் டைம், எனக்கு அதுதான் ஞாபகம் வரும். நானே மீட் பண்ணாலும் இப்போவும் அதுதான் பேசுவோம், அந்த டைம்ல எப்படி இருந்தோம் நம்மன்னு. வெப்பம் இன்னொரு படம் பண்ணீங்க தமிழ்ல நீங்களும். அலமதுல இருந்து என் வெப்பம் ஒன்னாதான் பண்ணேன். ஓகே, லைக் சேம் டைம். சூப்பரா. துல்கர் ஓகே கண்மணி பண்ணும்போது 100 Days of Love பண்ணிட்டு இருந்தேன், ஒரு மலையாளம் படம். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 6 months துல்கர் அண்ட் மீ வர் லைக் ஒன்னாதான் அந்த படம் இந்த படம் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அந்த டைம்ல லைக் வி காட் டு நோ ஈச் அதர் வெரி வெல். மணி சார் கூட ஒரு படம் பண்றதுன்னா லைக் லீட் ஆக்டர்ஸ் ஹேவ் டு பி அ டீம், ஸோ வி வர் அ டீம். சூப்பர். ஸோ சீக்கிரம் இந்த காம்பினேஷன்ல அடுத்த ஒரு படம் அப்படின்றது வந்து நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். ஏன் 2 பேரும் ஒன்னா? இல்ல மேம், 2 பேரும் தனித்தனி தான் வச்சிருந்தோம். அப்புறம் பார்த்தா 2 பேருமே அந்தந்த ஸ்டேட்ல டெபுட்டி சீஃப் மினிஸ்டரா இருக்காங்களா, ஸோ அதனால சரி ஒன்னாவே பேசிடலாமே அப்படின்ட்டு தான் ஒரு பீம்லா நாயக், சைக்கோ, both of them are so nice. பவன் கல்யாண் காரு எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்தது அவங்க கூட வேலை பண்றது. ரொம்ப ஸ்வீட்டா இருந்தாங்க. ரொம்ப அவங்களும் சொன்னாங்க, నిత్యాతో పాటు చేయడం చాలా కంఫర్ట్గా ఉంది నాకు అని. సో ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்தது, ரொம்ப ஹாப்பியா இருந்தது அந்த ஷூட். ஐ லைக்ட் ஹிம் வெரி மச், நைஸ் பர்சன். ஓகே. உதய் மிஷ்கின் சாரோட படம். ஸோ அதில் ஆல்ரெடி ஸோ மச் யூனோ லைக் இஸ் கோயிங் ஆன். அதில் உதய் தான் ஒரு சைலண்ட் பர்சன். ஸோ இவ்வளோ எல்லாம் நடந்துட்டு இருக்கு. உதய் வாஸ் ஆன் காம், சைலண்ட், ஒன்றுமே பேச மாட்டாங்க. ஸோ யா, தட் வாஸ் உதய். ஸோ இப்போ கிருத்திகா உதயநிதி அவங்களோட டைரக்ஷன்ல ஒர்க் பண்றீங்க. ஸோ அப்போ உங்க 3 பேருக்குமான கான்வர்சேஷன் ஏதாவது நடந்துச்சா? இல்ல பேசும்போது அவரை பத்தி மேம் பேசுறதுல நீங்க ஒர்க் பண்ணிருக்கீங்க ஆல்ரெடி, அந்த மாதிரி நீங்க பேசுறது? ஆமா, உதய பத்தி அவங்க பேசுவாங்க. நானும் கிருத்திகா ரொம்ப பர்சனலா நிறைய பேசுவோம். ஓகே. ஸோ வி டாக் அபவுட் மெனி திங்ஸ். ஃபிலிமை பத்தி மட்டும் இல்ல, சும்மா உட்காந்துட்டு இருக்கும்போது இப்போ மிஷ்கின் சாரும் நானும் உட்காந்து பேசுற மாதிரி உட்காந்து பேசும்போது ஏதாவது பேசுவோம், லைஃப்பை பத்தி, லவ்வை பத்தி, அது இதுன்னு ஏதாவது பேசிட்டு இருப்போம். ஸோ அதுல உதய பத்தி வரும், நம்ம வி டாக் லைக் தட். ஸோ அந்த மாதிரி அப்பப்போ சொல்லுவாங்க, உதய் ஹாய்ன்னு சொன்னாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்கள அதுக்கப்புறம் சைக்கோக்கு அப்புறம் நான் ஐவ் நாட் மெட் ஹிம். ஓகே. பீம்லா நாயக் பத்தி பேசுறதுனால அந்த கால் எப்படி எடுத்தீங்க? ஏன்னா ஐயப்பனும் கோஷம் வந்து மலையாளத்துல பயங்கர சென்சேஷன் ஆச்சா, அது தெலுங்குல பண்றாங்க அப்படிங்கும்போது அது வந்து நிஜமா சொல்லணும்னா எனக்கு லைக் ஐ செட் people are more important to me. எனக்கு உங்களை பிடிச்சதுன்னா நான் இந்த சீக்ரெட் சொல்லக்கூடாதுல வெளியே. இல்ல சொல்லுங்க. அப்புறம் என்னைக்குதான் சொல்றது? சொன்னா தானே இவ்வளவு நாளா சீக்ரெட்னு தெரியும். எனக்கு ஒருத்தரை ரொம்ப பிடிச்சு போச்சுன்னா அவங்க என்ன சொன்னாலும் நான் கேள்வி கேட்காம ஐ அக்செப்ட் இட். அந்த மாதிரி இப்போ மிஷ்கின் சார் வந்து என்கிட்ட இப்படி இருக்குன்னு நான் ஸ்கிரிப்ட் எல்லாம் கேட்க மாட்டேன். அது I'll do it. பணம் கேட்க மாட்டேன். அது பரவாயில்ல, ஒண்ணுமே இல்லைன்னு பரவாயில்ல, I'll do it. அந்த மாதிரி. ஸோ த்ரிவிக்ரம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க. அவங்க டைரக்ட் பண்றாங்க. நித்யாவை கேளுங்க, எனக்கு நித்யா இருந்தா நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. த்ரிவிக்ரம்னா ஓகே தான் எனக்கு. ஐ டோன்ட் திங்க் ட்வைஸ் அபவுட் இட். ஆனா சார் அதுல ஸ்கிரீன் பிளே டயலாக் மட்டும் வர்க் பண்ணிருக்காங்க. ஆமா, ஸ்கிரீன் பிளே டயலாக். ஆனா அவங்களும் இருந்தாங்க கண்டினியூஸா, அவங்க அங்க இருந்தாங்க. சோ ஐ வாஸ் ஹாப்பி அவருக்காக. ஆமா, ஓகே. தனுஷ் பத்தி என்ன சொல்றது? நிறைய சொல்ல இருக்கு. ஆமா, இப்ப இட்லி கடை பண்ணிட்டு இருக்கோம். திருச்சிற்றம்பலம்க்கு அப்புறம் வேற ஒரு லெவலா இருக்கும் அது இட்லி கடை. என்னன்னா ஐம் சேயிங் ஃபார் மீ அண்ட் ஹிம், தனுஷ் அண்ட் நித்யா அந்த காம்பினேஷன் பார்க்கணும்னா அது
கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்டா இருக்கும். எனக்கு பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் அது இன்னும் கொஞ்சம் மேல எனக்கு தோணுச்சு. ஐ ஃபெல்ட் யா ரொம்ப ரொம்ப இமோஷனலான ஒரு படம். ரொம்ப ஐ திங்க் பீப்புள் வில் என்ஜாய் இந்த ஒரு கேரக்டர் பார்த்து. ஓ மை காட், இப்படியும் பண்ண முடியுமான்னு இருக்கும். ஸோ தனுஷ் எப்பவுமே சொல்லுவாங்க, எல்லாரும் ஒன்று ஒரு மாதிரி பார்ப்பாங்க, நான் வந்து ஐ வில் ஷோ இன் சோ மெனி டிஃப்ரெண்ட் வேஸ் தட் இமேஜின் கூட பண்ண மாட்டாங்க. ஓ நித்யா இப்படி கூட போர்ட்ரே பண்ணலாமான்னு. ஸோ எல்லாரும் நித்யா மேனன் அவ்வளோதான். நான் வந்து ஷோபனா ஒரு கயல் ஒரு இது ஒரு அது ஒரு இந்த மாதிரி நான் நிறைய ஐ எம் கோயிங் டு ஷோன்னு சொல்லுவாங்க. ஸோ டேலண்ட்டை வந்து ரொம்ப வேல்யூ பண்ணுறவங்க. ஸோ அது இட்ஸ் அ வெரி வெரி பியூட்டிஃபுல் திங். ஸோ டைரக்டராகவும் நீங்கள் அவரை பார்க்குறீங்களே, ஸோ கோ ஆர்டிஸ்டை தாண்டி டைரக்டராகவும். ஸோ அந்த 2 ஆஸ்பெக்ட்லையுமே அவர், ஏன்னா அவர் கூட ஒர்க் பண்ணவங்க எல்லாருமே அதை சொல்கிறாங்க, பட் நீங்கள் அதை எப்படி ஃபீல் பண்ணுறீங்க ஆஸ் அ டைரக்டர்? நான் அவங்கக்கிட்டே நான் சொல்லியிருக்கேன் இது எப்போவுமே. ஐ ஃபீல் அவங்க எவ்வளோ நல்ல பெர்ஃபார்மர்னு எல்லாருக்கும் தெரியும், பட் அக்கார்டிங் டு மீ இஸ் அன் ஈவன் பெட்டர் டைரக்டர். சூப்பர். நான் அவங்கக்கிட்டே சொல்லியிருக்கேன், I think you're a much better director. Okay. ஏன்னா ஒரு ஹிட் காம்பினேஷன் ஒன்று ஒர்க் ஆயிடுச்சு அப்படின்னே மறுபடியும் அதே காம்பினேஷன் ஒர்க் பண்ணணும்னா அது நிறைய விஷயங்கள், ஏன்னா எக்ஸ்பெக்டேஷன் ஜாஸ்தியா இருக்கு. ஸோ இதை நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணணும், இப்போ நம்ம பண்ணதை விட ஒரு படி மேலே பண்ணணும், இவ்வளோ விஷயங்கள் இருக்குல்ல. ஸோ அடுத்தடுத்து நீங்க அசோசியேட் பண்ணும்போது இந்த டாக் உங்களுக்கு வந்து அவங்க என்ன எழுதினாலும் ஃபர்ஸ்ட் என்கிட்ட கேட்பாங்க. ஓகே. ஸோ நான் என்ன எழுதினாலும் நான் உங்ககிட்ட கேட்பேன், நீ இல்லைன்னு சொன்னா ஐ கோ டு சம்வன் எல்ஸ். அப்படிதான். ஸோ எல்லாமே நீ பண்ண எனக்கு ஓகே தான், கரெக்டா தான் இருக்கும், நீயே பண்ணா ஆல்சோ ஐ எம் குட் வித் இட். அந்த மாதிரி அவங்க அவ்வளோ யோசிக்க மாட்டாங்க. ஓ நெக்ஸ்ட் இது நிறைய இது வந்து திஸ் ஆக்டர், இந்த ஆக்டர் வந்து எனக்கு இந்த கேரக்டர் பண்ண முடியும், கரெக்டா பண்ணி கொடுப்பாங்கன்னா தட்ஸ் இட், அவ்வளோதான். ஸோ எல்லா கேரக்டருமே நீ பண்ணாலும் ஐ எம் ஹாப்பி தான். ஸோ பண்ண முடியாது, நீ பிஸியா இருக்கன்னா அப்ப ஐ வில் கோ டு சம்வன் எல்ஸ்னு சொல்லுவாங்க. விஜய் பிரகாஷ் சார் வை? ஏன்னா நீங்க 2-3 இன்டர்வியூல ஐ லவ் விஜய் பிரகாஷ் சார் வாய்ஸ் அப்படின்னு சொல்லி நான் சொல்லிருக்கேன். ஆமா, ஈகால அவர் பாடின பாட்டை நீங்க பாடிருக்கீங்க ஒரு தெலுங்குல ஒரு இன்டர்வியூல. அதனாலதான் அவரு ஐ எம் வெரி சர்ப்ரைஸ். நான் சொல்லணும்னா ஐ எம் வெரி வெரி சர்ப்ரைஸ். நீங்க யா ஐ லவ் விஜய் பிரகாஷ். என்ன பிளஷ் ஆகுது? மிஸ்கின் சார் பார்த்தா கொஞ்சம் பொசசிவ் ஆயிருவாரு. ஓகே, யூ டுக் மீ பை சர்ப்ரைஸ். அவங்களுக்கே தெரியாது பார்த்தா. எனக்கு வாய்ஸஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் எனக்கு அவங்க வாய்ஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஐ லவ் ஹிஸ் வாய்ஸ். அண்ட் கன்னடாவில் வேற பாடுவாங்க இல்லையா, கன்னடா எனக்கு மதர் டங் மாதிரி. ஸோ யா ஐ லவ் ஹிஸ் கன்னடா சாங்ஸ். ஒரு மோஸ்ட் ஃபேவரட் அவரோட வாய்ஸ்லாம் நீங்க உங்களுக்கு மோஸ்ட் ஃபேவரட் டக்குன்னு ஞாபகம் வரத சொல்லலாம். தமிழோ தெலுங்கோ கன்னடமோ? நிறைய இருக்கு, பட் சுதீப் இஸ் ஆல்சோ வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட். அவங்களோட ஒரு படம் இருந்தது, அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க பாடின பாட்டு ஹெல்லோ ஹெல்லோன்னு. இட்ஸ் அ வெரி வெரி நைஸ் சாங். ಹೆಲ್ಲೋ 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 ನನ್ ಮನ್ಸು ಇಲ್ಲೇ ಎಲ್ಲೋ ಕಳೆದೋಯ್ತೆ ಚಮ್ಮಕ್ ಚಲ್ಲು ಕೇಳು ಚೆಲ್ಲು 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 ಆ ನಗುವ ಒಮ್ಮೆ ಚೆಲ್ಲು ನಾನಾಗ ಐಲು ಪೈಲು ಕೇಳು ಅಂಜಲಿ ಅಂಜಲಿ ಹೇಳು ನೀ ಕಲಿತೆಯಲ್ಲಿ ಕಣ್ಣಲೇ ಕೊಲ್ಲುವ ಚಾಳಿ ಅಂಜಲಿ ಅಂಜಲಿ ಎಲ್ಲಿನ ಹೋದರಲ್ಲಿ ನಿನ್ನದೇ ಬೆಳಕಿನ ಚಾಳಿ. சூப்பர். உங்களுக்கு ஒன்றும் புரிஞ்சிருக்காது. இட்ஸ் அ பியூட்டிஃபுல் சாங். சூப்பர் சூப்பர் மேம். ஈகால நீங்க அந்த இன்டர்வியூல பாடின பாட்டு எந்த பாட்டு? ஈகால ராஜமௌலி சார் பாடு நானி சமந்தா. ஆமாமா, எந்த பாட்டு? அந்த அதான் மேம் கொஞ்சம்
ஓகே கொஞ்சம் అందమైన அது எனக்கு தெலுங்கு தான் தெரியும். தெலுங்குலயே பாடுங்க, நம்ம பேன் இண்டியா. అర్థమైన కొంచెము కొంచెము కాకపోయినా See, I can't sustain. பரவாயில்ல. కొంచెము పెట్టు చూపినా కొంచెము కొంచెము గుట్టు విప్పినా కొంచెము కసురుకున్నా మరి కొంచెము కొంచెము కొసరి నవ్వినా ఓ నీ గుండెలోతున భూదత్తమేయనా ఏదో మూలన నన్ను చూడనా నీ గుండెలోతున భూతత్తమేయనా ఏదో మూలన నన్ను చూడనా. Super, super, super. Super. The lyrics are also beautiful lyrics. Nice ma'am, super. Hi sir. Thank you. ஆமா, இல்லாட்டி நீங்க பாடிக்க மாட்டீங்களே. விஜய் சேதுபதி அவங்க கூட தான் இப்போ நெக்ஸ்ட் படம் நான் பண்ண போறேன். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பண்ண படம் 1918 ஒரு மலையாளம் படம். அதுல நிறைய காம்பினேஷனே இல்லை, ஒரு ஃபியூ டேஸ் தான் இருந்தது. அவங்க என்னை பார்த்த உடனே ஃபர்ஸ்ட் திங் சொன்ன, ஓ இவ்வளோ ஸ்வீட்டா இருக்கீங்களா சொன்னாங்க. ஏன் இப்படி சொல்றாங்கன்னு நினைச்சேன். ஓ சோ நைஸ்ன்னு சொல்லி பயங்கரமா லைக் பாசமா, லைக் வெரி ஃபாண்ட் ஆஃப் விஜய். எப்பவுமே பர்த்டே எல்லாம் விஷ் பண்ணுவோம் நம்ம. அதுக்கப்புறம் ஏதாவது ஒன்று நம்ம பண்ணணும், ஒரு படம் காம்பினேஷன்ல நல்ல ஒரு காம்பினேஷனா ஒரு நல்ல ஒரு படம் இருக்கணும், அது நம்ம பண்ணான்னு சொல்லி பேசிட்டு இருந்தோம். இந்த நெக்ஸ்ட் படம் நம்ம பண்ண போற படம் பாண்டியராஜ் படம். நான் வந்து கேட்ட போது வாவ், இதுக்கு விட நல்லா படம் இனி வர முடியாது, நம்ம 2 பேரும் காம்பினேஷன் பண்ண அவ்வளோ சூப்பரா இருக்கும். அது ஒரு ட்ரீட்டா இருக்கும். எஸ்பெஷலி நம்ம காம்பினேஷன் வந்து அது பெரிய ஒரு ட்ரீட்டா இருக்கும். சூப்பர். ஸோ யா அடுத்து விஜய் சார் பத்தி என்ன சொல்றது? அகைன் வெரி வெரி ஈஸி கோயிங், ரொம்ப ரொம்ப ஸ்வீட், ரொம்ப குவாய்ட், ரொம்ப சைலண்ட். அவங்க பாட்டில் அங்கே சைடில் உட்காந்துட்டு இருப்பாங்க. ஸோ வெரி வெரி ஸ்வீட் அண்ட் வெரி ஈஸி கோயிங் பர்சன். ஓகே. ஸோ ஐசின்னு அவர் கூப்பிடுறது படத்தில் இன்னமும் ரொம்ப அந்த கேரக்டர் வந்து மனசில் நின்ன ஒரு கேரக்டர் நீங்கள் ப்ளே பண்ண உங்கள் ஃபிலிமோகிராஃபியில். ஸோ மெர்சல்லேருந்து ஏதாவது ஒரு மொமெண்ட்டு? மெர்சல்ல எனக்கு இருக்கிற ஸ்ட்ராங் மெமரி என்னன்னா, அந்த க்ரௌட் வந்து ஃபுல்லா மதுரையிலேருந்து வந்திருந்தது. ஸோ சின்ன பசங்க எல்லாம். ஸோ நான் வந்து செட்ல போன உடனே அந்த பசங்க வந்து என்னை பார்த்தா அவங்க ஓடி வருவாங்க. அந்த வில்லேஜ்ல இருக்கிற பீப்புள் அண்ட் அந்த பசங்க வந்து எனக்கு அவ்வளோ எனக்கு கனெக்ட் ஆச்சு. அவங்க வந்து தே ஆர் பியோர் ஹார்ட், அவங்க வேற ஒன்றும் இல்லை, அவ்வளோ பியோரா இருந்தாங்க. ஸோ அந்த பசங்க அந்த பீப்புள் அதெல்லாம் தான் எனக்கு பயங்கரமா ஒரு கனெக்ட் இருந்தது மெர்சல்ல. ஸோ யா, தட்ஸ் மை ஸ்ட்ராங் மெமரி ஆஃப் மெர்சல். All the women directors I've worked with. Yes. See, நேத்திக்கு யாரோ கேட்டாங்க, ஃபர்ஸ்ட் டைம் women, ஃபர்ஸ்ட் டைம் இல்ல, இவ்வளோ பேர் கூட நான் ஒர்க் பண்ணிருக்கேன். நந்தினி, அஞ்சலி மேனன், அஞ்சனா அலிகான், கிரு, இந்து, ஷிஃப்ரியா மேடம். 6 people I've worked with. Yeah. Okay. So அந்த செட் I don't think வேற யாரும் இவ்வளோ women directors கூட ஒர்க் பண்ணிருக்க மாட்டாங்கல்ல? கரெக்ட். Yeah. ஸோ ஒவ்வொருத்தரோட படங்களை நீங்க பண்ணது வந்து ஜஸ்ட் ஒன் ஆஃப் த உங்க படம் அப்படின்னு இல்லாம பேர் சொல்லும்படியா ரிமார்க்கபிளான படங்கள் எல்லா படங்களுமே. நந்தினி தான், ஐ திங்க் நந்தினிக்கு தான் அந்த இது கொடுக்கணும். என்னை தேடி கண்டுபிடிச்சது. நான் வந்து மலையாளம்ல ஒரு படம் பண்ணியிருந்தேன், ஆனா அது வந்து அந்த போட்டோவை பார்த்தே இல்லை, இந்த பொண்ணு தான் எனக்கு வேணும், ஆக்டிங் பண்ண முடியுமா இல்லையா ஒண்ணுமே பார்க்காம இந்த பொண்ணுல ஏதோ எனக்கு இந்த பொண்ணு தான் வேணும் தேடி எப்படியாவது தேடி, இல்ல அந்த பொண்ணு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், அவங்க ஆக்டிங் பண்ணலையா நல்லா சொல்லி, இல்ல எப்படியும் எங்க அப்பா நம்பர் எல்லாம் கண்டுபிடிச்சு அவங்கள கால் பண்ணி என்ன
எப்படியோ அவங்க இது பண்ணி ஃப்ரெண்ட்ஷிப் கிரியேட் பண்ணி அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஷிப் கிரியேட் பண்ணா நான் பண்ணிடுவேன். ஸோ அதுக்கப்புறம் நான் ஓகே ஃபைன் நான் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லி நான் வந்து சினிமாட்டோகிராஃபிக்கு அப்ளை பண்ணலான்னு எல்லாம் போயிட்டு இருந்தேன். இல்ல வேண்டான்னு புல் பண்ணி அவங்க தான் கூட்டிட்டு வந்தது. ஸோ ஷீ டிசர்வ்ஸ் த கிரெடிட் ஃபார் இட். ஹாய் மேம். காதலிக்க நேரமில்லை அப்படிங்கறனால நான் இந்த கொஸ்டின் கேட்குறேன் மேம். லவ் பத்தின உங்களோட ஒப்பீனியன் என்ன அண்ட் ரிலேஷன்ஷிப் ஸ்டேட்டஸ் உங்களை பொறுத்த வரைக்கும் எது பெஸ்ட்ன்னு நினைக்கிறீங்க மேம்? ரிலேஷன்ஷிப் ஸ்டேட்டஸ் என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பர்சனல் விஷயம். எல்லாருக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் இதுதான். அது வந்து ஒரு குக்கி கட்ட மோல்டு இல்லை. எல்லாரும் அதுதான் ஒரு மிஸ்டேக் ஐ திங்க் நம்ம எல்லாரும் பண்றது. நம்ம பேரண்ட்ஸ் கிராண்ட் பேரண்ட்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்தது, கல்யாணம் ஆகலையா, ஏன் குழந்தை, எல்லாரும் ஒரே மாதிரி யூனிஃபார்மா இருக்கணும்னு தான் அவங்க திங்க் பண்றாங்க. அப்படி முடியாது. நம்ம எல்லாம் யூனிஃபார்மே இல்லை. நம்ம எல்லாம் வி ஆர் லைக் வெரைட்டியா இருக்கோம். நம்ம எல்லாம் வி ஆர் ஆல் சோ டிஃப்ரெண்ட். ஸோ அந்த ஸ்டேட்டஸ்ங்கிறது இட் இஸ் வெரி டிஃப்ரெண்ட் ஃபார் எவ்ரி ஒன். சிலவங்களுக்கு அந்த மேரேஜ் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். they'll be in such a good marriage. அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. they're happy to be with a person. இந்த மாதிரி ஒரு பர்சன். இப்போ எனக்கு அந்த மாதிரி பர்சன் I'll feel ஐயோ இது எனக்கு முடியாது. பட் somebody else will say இல்லை இவங்க சூப்பர், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு. ஸோ அதுதான் நம்ம அக்செப்ட் பண்ணணும். தட் எல்லாம் ஒன்றா இருக்க முடியாது. நம்ம எல்லாருக்கும் டிஃப்ரெண்ட் ஸ்டேட்டஸ் இருக்கும் அண்ட் அதுதான் அக்செப்ட் பண்ணணும். ஸோ ஐ வுட் நெவர் சே ஒரு இது எல்லாருக்கும் ஃபுல் வேர்ல்டுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் ஸ்டேட்டஸ் தான். அது முடியாது இல்லையா? வேர் ஆல் டிஃப்ரெண்ட். லாட் ஆஃப் பீப்புள் ஆர் அன்மேரிட், ஹாப்பியாக இருக்காங்க. சிங்கிளாக இருக்கிறவங்க நிறைய பேர். மேரிட் பீப்புள் ஆர் ஹாப்பி. நிறைய பேர் மேரிட் பீப்புள் ஆர் வெரி அன்ஹாப்பி. அது எல்லாருக்கும் தெரியும். ஸோ யூஸ்வலாக எங்கள் அம்மா அப்பா எல்லாருக்கிட்டையும் நான் கேட்பேன், அவங்க ஏன் நீ கல்யாணம் பண்ணலன்னெல்லாம் கேட்டால் நீங்கள் ஹாப்பியாக இருக்கீங்களா கேட்பேன். ஃபுல் சைலண்ட் ஆகிடுவாங்க. நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ண முடியாத ஒரு விஷயம் ஏன் ரெக்கமெண்ட் பண்ணுறீங்க? do you recommend marriage? Then they look at me like, then why are you recommend? Why are you get married? Are you happy? If you're super happy, நீ வந்து இல்லை இஸ் த பெஸ்ட் திங் இன் த வேர்ல்ட்னு சொன்னால் நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணலாம். நீங்கள் எல்லாரும் 100% ஹாப்பியா, ஒரு மனுஷன் 100% ஹாப்பி இல்லை மேரேஜில். ஸோ யூனோ அதெல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணாதீங்க. ஐ எம் ஹாப்பி லைக் திஸ். யா. அண்ட் அபவுட் லவ், எனக்கு ஆஃப்டர் so many years இப்போ அந்த யூனோ ரோசி ஃபில்மி இமேஜஸ் எல்லாம் எனக்கு இல்லவே இல்லை. லவ்வை பற்றி ரொம்ப ப்ராக்டிக்கல் ஆயிடுச்சு இப்போ. ஸோ இஃப் நம்ம லைஃப் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். அவர் செல்வ்ஸ், நம்ம வெல்பீயிங், நம்ம ஸ்டேட் ஆஃப் மைண்ட், நம்ம ஹாப்பினஸ், நம்ம எவ்வளோ ஹாப்பியாக இருக்கோம் இந்த லைஃப்பில், அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதை வந்து என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரி யாராவது வந்தால் வெல் அண்ட் குட். இல்லைன்னா இட்ஸ் irrelevant ஃபார் மீ. ஹலோ மேம். எப்படிப்பட்ட கேரக்டர் கொடுத்தாலும் ரொம்ப அனாயாசமாக நடிக்கக்கூடியவங்க நீங்கள். ஆனால் லவ் படங்களில் நடிக்கிறது ரொம்ப ஈஸி கிடையாது அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்கீங்க. ஏன் அப்படி சொல்லலைன்னா ஒரு கான்வர்சேஷன் பேசும்போது ஏதாவது அந்த இது வந்திருக்கும். ஆனால் அது ஒரு ஸ்டேட்மெண்ட் இல்லை. லவ் படத்தில் பண்ணுறது ஈஸி இல்லை, இட்ஸ் நாட் ஸ்டேட்மெண்ட் லைக் தேட். ஸ்டேட்மெண்ட் என்னன்னா ஒரு ஜானர், அக்கார்டிங் டு அ ஜானர் வந்து இது கஷ்டம் இது ஈஸின்னு சொல்கிறது தப்பு. ஏன்னா எனக்கு தெரியும், ஐ எம் அன் ஆக்டர், எனக்கு தெரியும். ஜஸ்ட் பிகாஸ் ஒரு ஜானர் பயங்கரமான ஒரு இன்டென்ஸ் ஜானராக இருக்கலாம், லைக் யூனோ மேபி சேடா இல்லை பயங்கர யூனோ ஏதாவதும் நெகட்டிவா இந்த மாதிரியெல்லாம் நடக்கிறதுனா ரொம்ப அழுது யூனோ இந்த மாதிரியெல்லாம் இருந்தால் சூப்பர் ஆக்டிங். இல்லைன்னா யூனோ அது என்னது அது ஈஸி தானே சொல்ல முடியாது. இட்ஸ் நாட்.
அதுலேயும் ஒர்க் இருக்கு. இப்போ ஒரு திருச்சிற்றம்பலம் மாதிரி இருக்கிற ஃபிலிம் இப்போ பார்த்தா, இப்போ பார்த்தா ஷோப்னாவை பார்த்தா 2 different people. ஸோ அது ஈஸின்னு எப்படி சொல்ல முடியும்? அதுவும் ஒர்க் தான், ஈக்குவலி அதுவும் ஒர்க் தான். ஸோ நான் எப்போவுமே அந்த ஜானர் வந்து பார்த்து இதுக்கு தான் ஒரு அவார்ட் கொடுக்கணும், இதுதான் ஒரு நல்ல ஆக்டிங் சொல்றது தப்பு. பிகாஸ் எனக்கு ஹாப்பி ஃபிலிம்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ எனக்கு அந்த மாதிரி சோகமான படம் பண்ணுறது எனக்கு பிடிக்காது. ஏன் நம்ம அது பண்ணி அங்கே போடணும்? ஏன் எல்லாரும் அது பார்க்கணும்? வை ஷுட் பீப்புள் ஃபீல் சேட்? we can make people happy, we can do happy things தான் நான் எப்பவுமே யோசிப்பேன். ஸோ அதை வந்து என்கரேஜ் பண்ணணும், நம்ம ஹாப்பியான ஃபிலிம்ஸும் என்கரேஜ் பண்ணணும் சொல்லி. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நீ ஒரு கதை, ஏதோ ஒரு கதை, எந்த இண்டஸ்ட்ரி வேணாலும் இருக்கலாம், கதை நீங்கள் நரேஷன் கேட்டோடனே உங்களுக்கு பயங்கரமாக இம்ப்ரெஸ் ஆயிடுச்சு. ஆனால் அந்த படம் முடியும் போது ஒரு மாதிரி சேட் எண்டிங்காக முடிஞ்சிருச்சு. ஸோ அதனால் நோ சொல்லியிருக்கீங்களா? ஆமாம், நான் ரொம்ப கான்ஷியஸாக நான் ஃபிலிம்ஸை நான் சூஸ் பண்ணுவேன். ஆக்சுவலாக சில தீம்ஸ் இருந்தா, இல்லை எனக்கு இது வந்து ஒரு நெகட்டிவ் தாட் ப்ராசஸ், இது வந்து நம்ம சொசைட்டியில் இது போடக்கூடாது எனக்கு தோணுச்சுன்னா நான் பண்ண மாட்டேன். இன்ஃபேக்ட் அவங்க கிட்டேயும் சொல்லுவேன், ப்ளீஸ் இந்த மாதிரி படம்லாம் பண்ணாதீங்க, ப்ளீஸ் டோன்ட் மேக் இட்னு சொல்லுவேன். ரொம்ப என்ன சொல்கிறது, இப்போல்லாம் என்னன்னா சில தீம்ஸ் வந்து ரொம்ப இட் செல்ஸ், கமர்ஷியல் ஆயிடுச்சு. ஸோ அதில் வந்து பண்ணால் பயங்கர கமர்ஷியல் சக்ஸஸ் வரும்னு சொல்லி அப்படி பயங்கர வயலண்ட்டாலாம் எழுதுகிறாங்க. when I see that, sometimes நான் ஒரு வாட்டியெல்லாம் நான் சொல்லியிருக்கேன், ப்ளீஸ் டோன்ட் மேக் திஸ் கைண்ட் ஆஃப் ஃபிலிம்ஸ் நான் சொல்லியிருக்கேன், இந்த மாதிரியெல்லாம் பண்ணாதீங்க. ஸோ ரொம்ப வயலன்ஸ் ரொம்ப அந்த மாதிரியெல்லாம் இருந்தால் நான் பண்ண மாட்டேன். சில ஜானர்ஸ் நான் பண்ண மாட்டேன், ஹாரர் நான் பண்ண மாட்டேன். தென் எனக்கு அந்த இப்போ ரீசெண்டாக வர இட்ஸ் அ வெரி ட்ரெண்டிங் த்ரில்லர் சொல்லுவாங்க, ஹீரோயின் ஓரியன்ட் மேடம், த்ரில்லர் சப்ஜெக்ட் ஹீரோயின், அது நான் பண்ணவே மாட்டேன். ஸோ இதெல்லாம் வந்து இட்ஸ் ஜஸ்ட் ட்ரெண்டுக்காக பண்ணி அந்த வெரி கமர்ஷியலைஸ் பண்ணுறதுக்காக பண்ணுற படம், அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன். ரீசன் வந்து அதுதான் என்னன்னா, ஆமா நம்ம ஏதோ இப்போ ஒரு ரீசன் இருக்கு, கடவுள் நம்மளை இங்க கொண்டு வந்து இங்க வச்சிருக்காங்க, ஏதாவது ஒன்று பண்ணணும் இல்லையா, அதை வச்சு நம்ம ஏதாவது ஒரு யூஸ் இருக்கணும் நான் இங்க இருக்கிறது. ஐ ஃபீல் ஓகே, அது வந்து ஒரு சொசைட்டிக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நம்ம பண்ணலாம் தான் நான் யோசிக்கிறேன். ஸோ அட்லீஸ்ட் என் படம் பார்க்கும்போது people can feel safe that okay, அவங்க படம்னா காமாக இருக்கும், பீஸ்ஃபுல்லாக இருக்கும், ஹாப்பியாக இருக்கும், பார்க்குறதுக்கு பார்த்ததுக்கப்புறம் ஹாப்பியாக ஃபீல் பண்ணலாம். ஒரு நல்ல ஒரு டீ குடிச்சு ஒரு சண்டே யூனோ ஃபிலிமை பார்த்து ஹாப்பியாக ஃபீல் குட்டா லைஃப்பில் கொஞ்சம் ஃபீல் குட் ஃபீலிங்ஸ் நான் கொண்டு வர முடியும்னா ஏதோ நான் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கேன்னு எனக்கு தோணுது. ஓகே, ஆனால் நிறைய படங்கள் இன்னைக்கு கல்ட்டுன்னு சொல்லக்கூடிய எல்லா இண்டஸ்ட்ரியுமே சொல்கிறேன், தமிழ்லையும் சொல்கிறேன், மற்ற லாங்குவேஜ்லையும் சொல்கிறேன். ஸோ அதோட ப்ராசஸ் வந்து படமாக பயங்கரமாக என்கேஜ் பண்ணி கடைசியாக முடியும் போது மனசில் ஒரு கணத்தோட நமக்கு இருக்கும்போது அந்த சினிமா வந்து கல்ட் ஆகுது. உதாரணத்துக்கு நிறைய படங்கள், இப்போ சேது மாதிரியான ஒரு படம் எடுத்துக்கிட்டா அது லவ் போர்ஷன் எந்த அளவுக்கு இருக்கோ படம் முடியும் போது ரொம்ப கனமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியான படங்கள்லாம் உங்களுக்கு பார்க்க பிடிக்குமா? நான் பாக்குறது ரொம்ப லைட் ஹார்ட்டட் ஃபிலிம்ஸ், ஈவன் தோ அது நல்ல படங்களா இருந்தாலும் பிகாஸ் நம்மள ஒரு தாட் ப்ரோவோக் பண்ற ஒரு விஷயம் ரொம்ப நல்ல விஷயம் தான். ஐ லைக் தாட் ப்ரோவோக்கிங், ஆனா நாட் ஃபார் த சேக் ஆஃப் கமர்ஷியலைசேஷன். ஓகே, அவ்வளவுதான். அது ஒரு நம்மள யோசிக்க வச்சா இட்ஸ் ஓகே. பட் ஈவன் அதுல கூட இப்ப ரீசெண்டா நான் ஆடு ஜீவிதம் பார்த்தேன், பிருத்வியோட சூப்பர் படம் அது. ஆனா இவ்வளோ நாள் நான் பார்க்கல, ஏன்னா எனக்கு தெரியும் அதை வந்து பார்த்தா நான் என் மனசுக்கு ரொம்ப பேஜாராகும்னு நான் பார்க்கல. ஃபைனலா இல்ல அந்த படம் பார்க்கணும்னு சொல்லி பார்த்துட்டு ஒரு 2 days நான் டிப்ரெஸ்டா இருந்தேன். ஸோ ஏன் இப்படி இருக்காங்க, வை பீப்புள், ஹவு கேன் தே டூ திஸ், இந்த மாதிரி எல்லாம். தென் ஐ ஃபீல் நம்ம வை ஷுட் வி கோ த்ரூ திஸ், உள்ள இந்த கஷ்டம் ஏன் வி ஷுட் கோ த்ரூ, ஆல்ரெடி லைஃப்ல இருக்கு நிறையா, படத்தையும் பார்த்து ஏன் கஷ்டப்படணும். ஸோ ஐ ட்ரை டு வாட்ச்
ஹாப்பி ஃபிலிம்ஸ் லைட். அதனால தான் நான் வந்து காதலிக்க நேரமில்லை மாதிரி படம் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு பார்க்க இதுதான் எனக்கு பிடிக்கும். ஸோ லெட் மீ மேக் தீஸ் ஃபிலிம்ஸ், ஸோ மற்றவங்களும் பார்க்கலான்னு. Wonder Diamonds, India's largest lab-grown diamond brand. Diamond price is starting from 22,800 per carat.